Hello students, welcome to Centum channel. 11th standard commerce chapter 21 book back mark பண்ணலாம் வாங்க. First give some examples for micro enterprises. Page number 208 எடுத்துக்கங்க. 208ல இங்க மேல டாப்ல இருக்கு பாத்தீங்களா? Micro enterprises அங்க ஸ்டார்ட் பண்ணி up to அந்த பேரா முடிய works etc. Next, what is the aim of needs? Page number 210 எடுத்துக்கங்க. அதுக்கு இங்க டாப்ல இருக்கு பாருங்க 210ல the scheme இங்க ஸ்டார்ட் பண்ணி up to ventures, business ventures இது வரைக்கும். Next, what is self-help groups? Page number 210 எடுத்துக்கங்க. Page number 210ல இது மொத்தம் 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த இந்தியா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் லாஸ்ட்ல இங்க இருக்கு பாருங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 211ல டாப்ல இங்க பாவர்ட்டி முடியுது பாருங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட் list out the products produced by MSME in India. Sorry, in Tamil Nadu. Page number 209 எடுத்துக்கங்க. Page number 209ல இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்களா in Tamil Nadu. in Tamil Nadu இங்க ஸ்டார்ட் பண்ணி up to jewelry etc. இது வரைக்கும். Next, what is the role and significance of MSME in Indian economy? Page number 207 எடுத்துக்கங்க. 207ல இங்க கீழ ஒரு பேரா இருக்கு பாருங்க entrepreneurship is the key இங்க ஸ்டார்ட் பண்ணி up to அந்த பேரா ending wealth வரைக்கும். Next, explain any 3 features of self help group. Page number 212 எடுத்துக்கங்க. 212ல features of self help groups இங்க இருக்கு பாத்தீங்களா டோட்டலா 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணி பக்கத்துல இந்த 10th பாயிண்ட் வரைக்கும் டோட்டலா 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 10 பாயிண்ட்ஸ்ல क्वेश्चन உங்களை என்ன கேட்டிருக்காங்க any 3 தான் கேட்டிருக்காங்க. இந்த 10ல உங்களுக்கு எது 3 ஈஸியா இருக்கோ அந்த any 3 எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் லாங் ஆன்சர் क्वेश्चन explain முத்ரா பேங்க். பேஜ் நம்பர் 210 எடுத்துக்கங்க. இங்க இருக்கு பாருங்க மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சிஸ் அதான் முத்ரா பேங்க் ஃபுல் ஃபார்ம். தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இங்க ஸ்டார்ட் பண்ணி அப் டு ஜெனரேஷன் என்டர்பிரினர்ஸ் இது வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் SHGs எனி 5. பேஜ் நம்பர் 211 எடுத்துக்கங்க. 211 இருக்கு பாத்தீங்களா SHGனா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்ஜெக்டிவ்ஸ் கேக்குறாங்க. அது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணி அப் டு பேஜ் 212 டர்ன் பண்ணீங்கன்னா 12th பாயிண்ட் இங்க எண்டிங் முடியுது பாருங்க இது வரைக்கும். இந்த 12 பாயிண்ட்ஸ்ல நீங்க எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். ஏன்னா क्वेश्चनல வந்து உங்களை எனி 5 தான் கேக்குறாங்க. 12 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த 5 பாயிண்ட் ஈஸியா இருக்கோ அந்த 5 பாயிண்ட் எழுதிக்கலாம். அவ்வளவுதான் இந்த லெசன் மார்க் பண்ணிட்டோம். Thanks for watching.